கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 91ஆம் சங்கீதத்திலே அந்த 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது அடிக்கடி பார்க்கிற வசனம்தான், தியானிக்கிற வசனம்தான். ஆனால் அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே, அதாவது அவன் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறபடினாலே, அவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நாம் கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், தேவனிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் இருந்து நாம் எதிர்பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 124 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் இருந்து நாம் எதிர்பார்க்கிற காரியம் வேதத்தில் நிறைய இடங்களில் நாம் பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறதுனால நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால, அவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறபடினால நான் அவனை விடுவித்து நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தேவனிடத்தில் நம்ம எதிர்பார்க்கும் பொழுது, எதிர்பார்ப்போடு கூட காணப்படும் பொழுது, அவர் எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல ஒரு ஜெயத்தை, ஒரு விடுதலையை கர்த்தர் தந்து நிச்சயமாக இந்த உலகத்தில், இந்த பூமியில் அவர் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் முதலாவது தேவனிடத்திலிருந்து எதிர்பாருங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால, அவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே நாட்களில் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடினால நீர் விடுவிக்கிறவர், நீர் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு வருகிறவர், நீர் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.